அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறமா வந்து WWE ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒப்பீனியனை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் கேட்டிருந்தேன். நிறைய பேர் போடுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. மெஜாரிட்டியாக சொன்னனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸோட இண்டிவிஜுவல் பிளான் போக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, ஏர்டெல், வி சிம்மோடைய ரீசார்ஜ்டு பிளானோடைய சேர்த்து வர பிளான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய மென்ஷன் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம WWE பார்க்குறதுக்கான ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாகவே வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெஸ்ட் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற ரெஸ்லிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தெரிய வரும். நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்குது. ஸோ பெல் ஐக்கன் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை நீங்கள் பேனோட பேக் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாகவே ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த சிம்மோட வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வரும்போது அவங்க நிறையா ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுதுன்னா முடிகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணுங்கன்ற மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேக்கேஜ்லாம் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ரீசார்ஜ் பண்ணுறது தான் நல்லது. பட் இருந்தாலும் உங்களுக்கான அட்வைஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸோடைய ஸ்டார்டிங் பேக்கேஜை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய மொபைல் பேக்கேஜ்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 480 தான் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் இல்லைனா வந்து நீங்கள் டேப்லெட்டில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டிவைஸில் தான் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்க முடியும். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு பாப்புலர் பிளானாக இருக்குது. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய பேசிக் பிளான் இதை பொறுத்த வரைக்கும் 720p ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ குவாலிட்டி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன், லேப்டாப் இல்லைனா டிவி நீங்கள் எதில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஃபோன்லேயும் லாகின் பண்ணிக்கலாம், லேப்டாப்லேயும் லாகின் பண்ணிக்கலாம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய ஸ்டாண்டர்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் 1080 குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா வருது. நல்ல வீடியோ குவாலிட்டி இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபோன், லேப்டாப் அதே இது தான் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து 200, பட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 499, அதாவது கிட்டத்தட்ட 500 பெர் மந்த்துக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸோடைய ப்ரீமியம் பேக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷனில் நீங்கள் பார்க்கலாம். நல்ல வீடியோ குவாலிட்டியும் இருக்கும். அண்ட் மட்டும் இல்லாமல் ஃபோன், லேப்டாப் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கலாம். சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக ப்ரிஃபர் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 650க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பெர் மந்த்துக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 பேக்கேஜும் கம்பேர் பண்ணிட்டேன். சரி 4 பேக்கேஜ் இருக்கா, ஸோ 4மே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். எது பெஸ்ட்டுன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 199 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு தெரிஞ்சு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. லேப் வச்சுருக்கவங்க நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் 480 அந்த மொபைல் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் அதை ரீசார்ஜ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி நானே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் கிளான்ஸ். ஸோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பிளான் ரீசார்ஜ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இந்த ஜியோ, ஏர்டெல் அவங்களுடைய இண்டிவிஜுவல் பேக்கேஜோட ஜாயின் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒஸ்ட்டு தான். பட் இருந்தாலும் டிசிஷன் உங்கள் கையில் கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறேன், எது பெஸ்ட்டுன்றதை கம்பேர் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறேன். அந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஃபோர்டபுள் பிளான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் இல்லீகலாக பார்க்குற மாதிரி இருக்கும். நிறையா ஆடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் பிளானே என்னை பொறுத்த வரைக்கும் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து இதை சொல்கிறனால நான் ஒன்றும் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. ₹1 எனக்கு இதில் வந்து லாபம் கிடையாது. பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக சொல்லணுமென்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ தன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஜியோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. 1299 பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 1799 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 1299 வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய மொபைல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதோடைய வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 GB வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ 84 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் கால் மெசேஜை பொறுத்த வரைக்கும் 100 மெசேஜஸ் தான் பெர் டேக்கு. அண்ட் ஆல்சோ கால்ஸ்லாம் அன்லிமிட்டட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் ஆர்டினரி 2 GB பிளானோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஆர்டினரி 2 GB பிளானோடைய பிளான் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 859 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கிட்ட ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதே பிளான் தான் இதுவும், அதே 80 டேஸ் தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு செப்பரேட்டாக ரீசார்ஜ் பண்ணுறது தான் ஜியோ பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். 2 பேக்கேஜும் கம்பேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ 1799 பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணிடலாம். அதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் 84 டேஸ். பட் இருந்தாலும் பெர் டேக்கு நீங்கள் 3 GB டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 5G அன்லிமிட்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாய்ஸ் கால் அன்லிமிட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா SMS 100 தான். பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பிளானோட கம்பேர் பண்ணிங்கன்னா 1199 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பேக் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1799 வந்து பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கிட்டத்தட்ட இதில் கம்பேர் பண்ணதுலேயே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுக்கு செப்பரேட்டாக ரீசார்ஜ் பண்ணுறது பெட்டர்ன்றது நினச்சிருப்பீங்க. அதை தான் நானும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேங்க. இந்த 2 பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸோடய வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 2 பேக்கேஜ் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கொடுக்குறாங்க. மற்ற இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணல. ரெண்டாவது வந்து நம்ம ஏர்டெல் ரிலேட்டட் பார்த்தலாம். ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேக்கேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஃப்ளிக்ஸை இன்க்ளூட் பண்ணுறாங்க. அந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1798 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் சேம் அந்த ஜியோ பேக்கேஜ் மாதிரி தான் 3 GB பெர் டேக்கு 84 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. கால்ஸ் எல்லாமே அன்லிமிட்டட், எஸ்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு 100 தான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோடைய பேசிக் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 720 பார்க்குற மாதிரி மொபைல் அண்ட் ஆல்சோ லேப்டாப்லேயும் லாகின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியோவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 GB 28 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 550 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இதை ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸுக்கு கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக அதே ப்ரைஸ் தான் வருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸாக நீங்கள் ஏர்டெல் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும்ன்றது தான் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் 3 GB பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 28 டேஸ். அது மட்டும் இல்லாமல் பேக்கேஜோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் 550 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 84 டேஸ்க்கு பெர் டேக்கு 3 GB ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1798 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. எது அஃபோர்டபுளாக இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸுக்கு தனியாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். பட் இருந்தாலும் இந்த ரீசார்ஜ் பிளானில் என்ன ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிடணுமாமா. அப்போ தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவைலபிலிட்டி இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஏர்டெல் வச்சிருக்கவங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1200க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் தேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு நியூ ஸ்க்ரீன் வரும். அதில் தேங்க்ஸோட பெனிஃபிட்ஸ்னு வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குமாமா. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோடைய சப்ஸ்கிரிப்ஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ்க்கோ 1 மந்த்துக்கோ என்னமோ தான் சொல்லியிருக்காங்க. கண்டினியூஸாக பெர்மனெண்ட்டாக ஃப்ரீயாக இருக்கும்ன்றதை சொல்லலை. பிளானோட அவைலபிலிட்டி இருக்கிற வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் வந்து எக்ஸஸ் ஆகுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த ரீசார்ஜ் முடிகிற வரை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட ஆக்சஸ் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவதாக விசிம் யூசர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் விசிம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோன்ற ஒரு பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 1198 ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இருக்குது. பெர் டேக்கு 2 GB. அது மட்டும் இல்லாமல் 70 டேஸ் வேலிடிட்டி இருக்குது. 100 மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து அன்லிமிட்டட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸோடைய பேசிக் பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க 720. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபோன்லேயும் லேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது பிளானை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1599 பேக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த 1599 பேனை வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 84 டேஸ்க்கு வருது. பெர் டேக்கு 3 GBன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸோடைய பேசிக் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்களும் அந்த ஏர்டெலோடைய ப்ரெவென்ஷன் மாதிரி தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3 சிம்முக்கும் ஒரே காமன் தான். நீங்கள் பேக்கேஜோடைய ரீசார்ஜ் முடியும் போது 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாத இந்த நெட்ஃப்ளிக்ஸோட பேக்கேஜ் வந்து கண்டினியூட்டி ஆகும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 சிம்முக்கு எனக்கு தெரிஞ்சு பேக்கேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டேன். வேறு ஏதாச்சும் சிம்முக்கு வேணும்ன்றதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிம்மு வந்து நெட்ஃப்ளிக்ஸை ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் சோனி லீவ் மாதிரி கிடையாது. ஏன்னா ரீசார்ஜ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதனால் ஏபிகே வெர்ஷனும் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணல. நெட் மிரர்ன்ற ஏபிகே வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் லைவ் டிவிஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. சப்போஸ் நான் லைவ்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ, ஹைலைட்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் நெட் மிரரே அப்ரோச் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மோஷன் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஒரு வெப்சைட் மாதிரி தான். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஹைலைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபுல் ஷோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி மிரரில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இப்போ சொல்கிற பேக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ நான் ஹைலைட்ஸ் தான் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா டெய்லி மோஷன் இல்லைனா நீங்கள் நெட் மிரர் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இன்னொரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா WWD எப்படி பார்க்குறன்ற ஒரு சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரௌசரில் போய் வாட்ச் ரெஸ்லிங்னு ஒரு
கேப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். அதை சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை தொட்டு டச் பண்ணிங்கன்னா ஆட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஷர்மர் மாதிரி காத்தி அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பொறுமையாக லோடாக விட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஷோஸ் வந்து பார்க்கலாம். லைவ் ஷோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அதில் நிறைய பஃபர் இருக்கும். நிறையா பஃபர்ஸ்லாம் நிறையா இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த பொறுமையை என்னால் தாங்க முடியாது ப்ரோ நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு பேக்கேஜுக்கு மாற்றிருக்கீங்க. எப்படி இருந்தோம் சோனி லிவை ஏபிகே ஏற்றி வச்சு நம்ம லைவ் ஷோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துக்கும் வேட் வச்சுட்டானே. இதுக்கப்புறமா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்கமிங் April 2 நடக்க போகிற மண்டே நைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக இந்த பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ 2026க்கு இந்தியாவுக்கு வராங்க WWE மாதிரி நியூஸஸ்லாம் பேசி நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பற்றி அப்லோட் பண்ணியிருக்கோம். என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மாக்டவுனுடைய ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டன்ட்டான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.